Hi guys, it's Joshua here. இன்னைக்கு வந்துட்டு நம்ம பிளெண்டர்ல இருக்கிற எடிட் மோட்ல இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான 5 டூல்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். போன வீடியோல ஆப்ஜெக்ட் மோட்ல இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டூல்ஸ் வித் ஷார்ட் கீயோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நம்ம எடிட் மோட் ஸ்விட்ச் பண்ணிடுவோம். எடிட் மோட் ஸ்விட்ச் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று வந்துட்டு இதுல போய் எடிட் மோட் செலக்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்றது. இன்னொன்று வந்துட்டு நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் மோட்ல இருக்கிறோம். டேப் அழுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்கா எடிட் மோடுக்கு ஸ்விட்ச் ஆயிடும். நான் யூஸ் பண்ணுற ஷார்ட் கீஸ்லாம் உங்களுக்கு சென்டர் ஆஃப் த விண்டோவில் தெரியும். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டூல்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லி தர போகிறேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூப் வந்துட்டு இப்போ வெர்டிசிஸ் செலக்ட் மோடில் இருக்குது. வெர்டிசிஸ் செலக்ட் மோட்னா இப்போ வந்துட்டு ஒரு பாயிண்டாக இருக்குல்ல, ஒரு கனலில் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இதை தான் வந்துட்டு வெர்டிசிஸ் செலக்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பாயிண்ட்டையும் தனித்தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு எட்ஜ் செலக்ட் மோடுக்கு மாற்றிட்டோம்னா நீங்கள் ஒரு ஒன்லேயே இருக்கிற எட்ஜஸ் அந்த எட்ஜஸ்ல இருக்கிற லைன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இன்னொரு மெத்தட் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்துட்டு ஃபேஸ்னா இந்த கியூபோட கம்ப்ளீட் ஃபேஸ், எட்ஜஸ் இல்லாமல் பாயிண்ட்டும் இல்லாமல் டைரெக்டாக அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம லைன்ஸ் வச்சுக்குவோம். லைன் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, பீவில் அப்படிங்கிற டூலை தான் காட்ட போகிறேன். அதுக்கு வந்துட்டு என்ன ஷார்ட் கீன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+B. இது பார்த்தீங்கன்னா பீவில் டூல் ஆட் ஆயிடும். இப்போ வந்துட்டு நான் எந்த இது லைனுமே செலக்ட் பண்ணதுனால உங்களுக்கு அப்படி எந்த விதமான சேஞ்சஸ் தெரியல. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிட்டு டாப் அண்ட் கியூபோட பாட்டம்ல இருக்கிற ஃபேஸஸை வந்து டெலீட் பண்ண போறேன். டெலீட்டுக்கு வந்து ஷார்ட் கீ X. இப்போ வந்துட்டு அது எந்த வெர்டிசிஸ் டெலீட் பண்ணுமா, எட்ஜஸ் டெலீட் பண்ணுமா, ஃபேஸஸ் டெலீட் பண்ணுமான்னு கேட்குது. நான் வந்துட்டு ஃபேஸஸ் தான் டெலீட் பண்ணும். ஸோ வந்துட்டு ஃபேஸஸ் செலக்ட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ரெண்டு இதோட ஃபேஸஸ் அப்படியே டெலீட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு லைனுக்கு மாற்றணும். லைனுக்கு மாற்றிட்டு கியூபோட ஒரு லைன்ஸையும் நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு ஷிஃப்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் ஷிஃப்ட் அழுத்தாமல் ரெண்டு லைன் செலக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, ஒரு லைன் செலக்ட் பண்ணோன்னே அதுக்கு முன்னாடி நீங்கள் செலக்ட் பண்ண லைன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்செலக்ட் ஆகிடும். ஸோ வந்துட்டு ஷிஃப்ட் அழுத்தி நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ எல்லா லைனும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வந்துட்டு நான் 4 லைன் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் பீவில் டூலை ஆக்டிவேட் பண்ண போகிறேன். Ctrl+B. ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு ஷேப் கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சேம் Ctrl+B. Ctrl+B அழுத்திட்டு இப்போ வந்துட்டு கிளாம்ப் ஓவர்லாப் பண்ண போகிறோம். கிளாம்ப் ஓவர்லாப் பண்ணோன்னா நமக்கு இந்த கியூப் வந்துட்டு ஒரு சிலிண்டரோட ஷேப்க்கு வந்துருச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு இந்த பீவில் டூலோட ஒர்க் இதுதான். எட்ஜஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும், எக்ஸ்பேண்ட் பண்ணும், அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணும். இப்போ வந்துட்டு நம்ம எட்ஜஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சிலிண்டர் ஷேப் கொண்டு வந்துட்டோம் கிளாம்ப் ஓவர்லாப் மூலமா. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வெர்டிசிஸ் செலக்ட் மோடுக்கு போயிடுவோம். வெர்டிசிஸ் செலக்ட் மோடுக்கு போயிட்டு இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பண்ணி இப்போ நான் இந்த சிலிண்டரை மூவ் பண்ணுறேன். டாப் மட்டும் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும் பாருங்க. குறிப்பிட்ட 4 பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பீவில் டூல் யூஸ் பண்ணால் வரும். அதை ரெடி பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டூல் தான் வந்துட்டு மெர்ஜ் டூல். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்டரை ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த சிலிண்டர் இருக்கிற எல்லா வெர்டிசஸும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஆப்ஜெக்ட் மோடு போயிடலாம். ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு இப்போ வந்துட்டு எம் அழுத்தணும்னா மெர்ஜ் டூல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஷோகேஸ் ஆயிடும். அதில் வந்துட்டு அட் சென்டர், அட் கசர், கொலாப்ஸ், அப்புறம் பை டிஸ்டன்ஸ்னு கேட்கும். நம்ம வந்துட்டு பை டிஸ்டன்ஸ் பண்ணாத தேவையில்லாத வெர்டிசஸ்ல டெலிட் பண்ணும். ஸோ வந்துட்டு பை டிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு 8 வெர்டிசஸ் இங்கே டெலிட் ஆயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்துட்டு தேவையில்லாத அந்த வெர்டிசஸ்ல டெலிட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு டாப் மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு தேவையில்லாத எந்த வெர்டிசஸ் இருக்கா, ஸோ டாப் மோட் செலக்ட் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் ஜி அழுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஜெட் அழுத்தமோ ஜெட் ஆக்சிஸில் மட்டும் ஸ்ட்ரைட் லைனாக நமக்கு வந்துட்டு மூவ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு இதை வச்சுருவோம். வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்துட்டு எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு டூல். எக்ஸ்ட்ரூட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செலக்ட் பண்ணிக்கிற லைனை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் அழுத்திட்டேன். இப்போ வந்துட்டு இது எக்ஸ்பேண்ட் ஆகுது பார்த்தீங்களா. நான் செலக்ட் பண்ண லைன்லேருந்து ஒரு நியூ லைன் எக்ஸ்பேண்ட் ஆகுது. நான் ஸ்கேல் அழுத்தினேன்னா என்ன ஆகுன்னு பாருங்க. அந்த எக்ஸ்பேண்டு ஜெட் ஆக்சிஸில் போகாமல் இப்போ வந்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ஸ்கேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நான் ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு ஸ்கேல் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் எக்ஸ்ட்ரூட் கொடுக்க போறேன். எக்ஸ்ட்ரூடுக்கு ஷார்ட் கீ எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். அதை வந்துட்டு நான் ஜி பண்ண போறேன்.
ஜி ஜெட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்துட்டு டவுன்வர்ட்ஸ் வந்துட்டு அதை இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். டவுன்வர்ட்ஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஓகே பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி அதை ஸ்கேல் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு அது க்ளோஸர் ஆயிடுச்சு. க்ளோஸர் ஆனதுக்கப்புறம் அகெயின் எக்ஸ்ட்ரூட் பண்ணி அதை வந்துட்டு ஜி அப்படிங்கிற ஷார்ட் கீ அழுத்தி அது ஜெட் ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரூட் அப் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் அப் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் டெக்னிக் எக்ஸ்ட்ரூட் ஸ்கேல் அழுத்திட்டு டேரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த டாட் அப்படியே விட்டால அது என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம குறிப்பிட்ட இதுக்கு ஒரு ஷேப்பாக எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா லூப் கட் யூஸ் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். லூப் கட்டுக்கு ஷார்ட் கீ வந்துட்டு Ctrl+R. இல்லைன்னா நம்ம டேரெக்டாக இங்கே போய் லூப் கட்டுன்னு செலக்ட் பண்ணோம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து லூப் கட் கொண்டு வந்து அந்த லூப் கட்டை வந்து நான் மூவ் பண்ண போகிறேன். ஜெட் ஆக்சிஸில் மூவ் பண்ணிடுவோம். அது வந்துட்டு இங்கே இருக்கட்டும் லூப் கட். அகெயின் லூப் கட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணி அதையே வந்துட்டு மூவ் பண்ண போகிறேன் ஜெட் ஆக்சிஸில் இதுக்கு பக்கத்தில். தென் இங்கே ஒரு லூப் கட் கொண்டு வந்துடுவோம். அதே ஜெட் ஆக்சிஸில் மூவ் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு இப்போ லூப் கட்டோட ஒர்க் முடிஞ்சு. இது வந்துட்டு எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதோட பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோமா. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லூப் கட்டை யூஸ் பண்ணி ஒரு பெண்ணோட கேப் எஃபெக்டை கொடுக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸை செலக்ட் பண்ண போகிறோம். ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற குறிப்பிட்ட ஃபேஸஸ் செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோம். ஸ்கேல் வந்துட்டு எவ்வளோ நம்பருக்குள்ளே ஸ்கேல் பண்ண போகிறோம்னா 0 நம்பருக்குள்ளே ஸ்கேல் பண்ண போகிறோம். இதெல்லாம் செலக்ட் பண்ணி இப்போ நம்ம ஸ்கேல் பண்ணலாம். ஸ்கேல் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். அப்போ தான் கரெக்டான ஒரு ஷேப் கிடைக்கும். ஒரு 4 ஃபேஸஸ் டாப்லேயும் பாட்டம்லையும் 4 ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு அதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். இப்போ ஒரு ஷேப்பில் நமக்கு எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சா. ஃபஸ்ட்டு லைட்டாக பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு நம்ம டாப்பில் இருக்கிறது மட்டும் இப்போ செலக்ட் பண்ணி அதை மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். டாப்பில் இருக்கிறது மட்டும் செலக்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இந்த இடத்துல இன்னொரு லூப் கட் நம்ம கொடுத்தாகணும். இப்போ வந்துட்டு இங்கே ஒரு லூப் கட் நம்ம கொடுத்தாச்சு. அகெயின் செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம இன்னொரு கீழே இருக்கிற அந்த ஃபேஸஸ் மட்டும் நம்ம இப்போ செலக்ட் பண்ணோம். அதுக்கு ஃபேஸஸ் செலெக்ஷன் மோடு போயிட்டு ஷிஃப்ட் அழுத்தி இந்த 4 ஃபேஸஸையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இப்போ இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் டவுன்வர்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு பெண்ணோட கேப்போட ஷேப் வந்துடுச்சா நமக்கு. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு டாப்பில் நமக்கு ஒரு ஹோல் இருக்குது, அதை வந்துட்டு ஃபில் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஆல்ட் அழுத்தி இந்த லைனை டோட்டலாக செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே உள்ளுக்குள்ளார ஒரு ஃபேஸ் செலக்ட் ஆகிருக்கு, அதை நம்ம அப்படி செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஹோலை செலக்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சர்ச் டேப் போகணும். அதுக்கு வந்துட்டு எடிட் போய் மெனு சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கிரிட் ஃபில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சர்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு கிரிட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வருதுல்ல. இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கிரிட் ஃபில்ங்கிற ஆப்ஷனை டச் பண்ணோம்னா இப்போ வந்துட்டு நமக்கு அந்த கிரிட் ஃபில் ஒரு ஆப்ஷன் இதானோன்னா அந்த கிரிட் வந்துட்டு ஃபில் ஆயிடுச்சு அந்த ஹோல்ஸ். நம்ம வேணால் அதில் இருக்கிற ஸ்பேனை வந்துட்டு இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். நாம் வந்துட்டு ஒரு ஷேப் கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு போதும் இந்த இதில் இருக்கிறது. இப்போ வந்துட்டு மேலே இருக்கிற ஹோல்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணி கூட பண்ணலாம், பட் அது அந்தளவுக்கு ப்ரொஃபஷனலிஸ்டிக்காகவும் தென் வந்துட்டு ஒரு நீட்டான எக்ஸ்பேண்ட் இது கிடைக்காது. ஆனால் இதில் நல்லாவே கிடைக்கும். ஸோ வந்துட்டு இதுதான் நான் சொன்ன அந்த 5 டூல்ஸ் எடிட் மோடில் இருக்கிற இம்பார்ட்டண்டான 5 டூல்ஸ். இந்த இம்பார்ட்டண்டான 5 டூல்ஸ் உங்களுக்கு கரெக்டாக
யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் எந்த மாதிரியான மாடல்ஸ் வேணால் ஈஸியாக சிம்பிளாக லோ டைமில் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். தேங்க்யூ கைஸ்.